Happy learning to all. I am R. Hemant Kumar, Assistant Professor, Department of Business Administration, Sri Sankara Arts and Science College, Kanjipuram. Today we are going to understand about evolution or history of CRM. How this CRM concepts came into the market, and what are all the various concepts of CRM arising out of the market. இந்த சிஆர்எம்ன்ற கான்செப்ட் வந்து எப்படி உருவாச்சு, அதுக்கு முன்னாடி என்னென்ன மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ்லாம் இருந்தது, இந்த சிஆர்எம் உடைய வரலாறு என்னன்றதை பற்றி நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். திஸ் history of CRM starts with the beginning of journey, that is the ledger. In early 1950s, all the business functions are happening only on the ledger. All the business related activities are stored and analyzed or interpreted only through the ledger. It's like a diary. So in that diary they note down all the transactions of the entire business activities and take care of the business activities through that particular ledger. Again, early 90s we had Rolodex. It is same like a diary which is rotatable. This kind of device is a kind of diary where you can store your business partners details. Which is rotatable one, like a diary. You can rotate and find out your business partners data likewise. ரோலோடெக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு டைரி மாதிரி இருக்கும். இப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், ஒரு பிஸ்னஸ் கார்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய டைரி மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய விசிட்டிங் கார்டு வந்து அதில் வந்து சைடில் வந்து ஒட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 1950s வந்து ரோலோடெக்ஸ்னு ஒரு விஷயம், ஒரு டைரி ரொட்டேட்டபுள் டைரி மாதிரி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. லைக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ரீட்டைலர்ஸு, மேனுஃபேக்சர்ஸ், சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ், அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோலோடெக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி டேட்டா பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. After that, early 1970s, the computers came into the market. Mainframe systems were very popular on that period. So through the support of mainframe system, organizations used the customer or business partners databases on the particular mainframe system. கம்ப்யூட்டர் அப்போ early 1970s கம்ப்யூட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் சம்மந்தமான மொத்த டீட்டெயில்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஒரு கஸ்டமர் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறது, சப்ளையர்ஸ் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டாக்ஸு ப்ரொடக்ஷன் எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸோடைய டேட்டா பேஸு, கூட்ஸோடைய டேட்டா பேஸு, அது மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருடைய டேட்டா பேஸும் ஸ்டோர் பண்ணி கம்ப்யூட்டர் மூலிமா வந்து இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்துக்கிட்டாங்க. early 1980s, after mainframe system, database marketing concept came into the existence. The concept database marketing were emerging early 1980s, where you can store all the databases of customers. Through that you can make more personalized brand awareness programs, more personalized products and services. You can have the each and every individual customers databases
So in 1980s, database marketing were very popular. Through that, they stored all the databases of customers, and then they market the product through the customers individual personal information or other details. ஸோ இயர்லி 1980s பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மார்க்கெட்டிங்னு ஒரு கான்செப்ட் உருவாச்சு மார்க்கெட்டிங்கில். அதில் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கஸ்டமருடைய டேட்டாபேஸும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய பர்சனல் டேட்டா லைக் நேமு, ஃபோன் நம்பர், இல்லை டெலிஃபோன், அப்போல்லாம் டெலிஃபோன் நம்பர், இல்லைனா வந்து அவங்களுடைய பர்சனல் வேறு எதனா ஒரு, அப்போல்லாம் வந்து வெறும் மெயில் தான், அட்ரஸ் மட்டும்தான். இப்போ தான் வந்து இமெயில் சொல்கிறீங்க, அப்போல்லாம் வெறும் மெயில், அதாவது போஸ்ட் மூலிமா தான் எல்லா கம்யூனிகேஷனும் நடந்தது. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் மூலிமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேர், மேபி டெலிஃபோன் நம்பர், இல்லைனா அந்த அவங்களுடைய போஸ்டல் அட்ரஸ். அதில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேட்டாபேஸை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நேரடியாக போயிட்டு பர்சனல் செல்லிங், டைரக்ட் செல்லிங், இல்லை போஸ்ட் மெயில் மூலயமா ஒரு நிறுவனத்துடைய பேம்ப்ளெட்ஸோ இல்லை ஃப்ளையர்ஸையோ அது மாதிரி அனுப்பி டேட்டாபேஸை பக்காவாக வச்சுக்கிட்டு, கஸ்டமர் டேட்டாபேஸ் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் பண்ணாங்க. லேட் 1980s பார்த்தீங்கன்னா the software called contact management software emerged to late 1980s. So manual maintenance of database of customers are converted into the softwares like contact management software. So here we are automating the process of getting, storing and analyzing of individual customer data. ஸோ கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் மூலமாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. சாஃப்ட்வேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸியாக வந்து அந்த சாஃப்ட்வேர்லேயே வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து கஸ்டமரோட டேட்டாபேஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ரொம்ப சீக்கிரமாக வந்து அந்த கஸ்டமர் டேட்டாவை வந்து ரெட்ரைவ் பண்ண முடியும். இது மூலயமா சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து நிறையா கஸ்டமர்ஸுடைய கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் நிறையா வந்து லேட் 1980s வந்து உருவாச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் 1950s லெட்ஜர் மூலிமா பண்ணாங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு. அப்புறம் 1950s பார்த்தீங்கன்னா ரோலோடெக்ஸ்னு ஒரு ROLODEX ரோலோடெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டைரி மாதிரி, ரொட்டேட்டபுள் டைரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைரியை வச்சுட்டு அது மூலிமா கஸ்டமர்ஸ் டேட்டாபேஸு, பார்ட்னர்ஸ் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இயர்லி 1970s மெயின் ஃப்ரேம் சிஸ்டம் கம்ப்யூட்டர்ஸ் மூலிமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1980s வந்து டேட்டாபேஸ் மார்க்கெட்டிங் கான்செப்ட் உள்ளே வந்தது. 1980s பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ தட் ஈஸியாக கஸ்டமருடைய கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி ஈஸியாக அதை அனலைஸ் பண்ணி அதை ரிட்ரைவ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமாக கஸ்டமர்கிட்ட வந்து ஈஸியாக கான்டாக்ட் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இயர்லி 1990s அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் SFA CRMல சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆட்டோமேஷன். ஸோ ஒரு சேல்ஸ் பீப்புள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்களோ, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே என்ன ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. எல்லாமே வந்து சாஃப்ட்வேரில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தட் சேல்ஸ் பீப்புளோடைய டைம் சேவ் ஆகுது, எனர்ஜி சேவ் ஆகுது, அவங்களுடைய வேலை ரொம்ப சீக்கிரமாக முடியுது, நிறைய லீட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியுது. மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க. எப்படி ஒரு ப்ரொடக்ஷனில் ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க பாருங்கள், அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆட்டோமேஷன் மூலிமா நிறைய கஸ்டமர்ஸுக்கு வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது. சேல்ஸ் பீப்புளுடைய வேலை ரொம்ப சுலபமாக ஆகிடுச்சு இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆட்டோமேஷன் மூலிமா. ஆஃப்டர் தட் 1995 birth of CRM acronym. 1995 the CRM name was coined by the marketing people, that is customer relationship management. 1995 தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்எம்ன்ற வார்த்தை வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து ரொம்ப
பல பேரால் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறுச்சு. நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங்னு சொன்னாங்க. சில பேர் வந்து அவங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒன்று தான். நிறைய பேர் வந்து இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் இல்லை ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங்னு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸு, சர்வீசஸ் ஆக்டிவிட்டீஸு அண்டு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் மூலிமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மூலிமா கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, லீட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எல்லா ஆல் தி சேல்ஸ், சர்வீஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் carried out through these CRM softwares effectively and efficiently. So late 1990s பார்த்தீங்கன்னா CRM was utilized through mobile apps. CRM வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஈஸியான விஷயமா மாறிடுச்சு. மொபைல் ஆப்ஸ் மூலியமாகவே பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்எம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கம்ப்யூட்டரில் இல்லை, மொபைல்லே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வர ஆரம்பிச்சு, நிறைய ஆப் வர ஆரம்பிச்சிச்சு. தெர் ஆர் மோர் தென் 20 to 30 CRM software service providers are available in the market. Zoho was the very important CRM software service provider. ஸோ மொபைல் ஆப் மூலிமா லேட் 1990s வந்து இந்த சிஆர்எம் வந்து மொபைல் மூலிமா யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. இப்போ லேட் 2000s பார்த்தீங்கன்னா லேட் 2000s பார்த்தீங்கன்னா திஸ் சிஆர்எம் ஹஸ் பிகம் அவைலபிள் அட் கிளவுட். அது ஆன்லைன் சிஆர்எம் சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் சிஆர்எம், ஆன்லைன் சிஆர்எம், கிளவுட் சிஆர்எம் ஆன் கிளவுட். அப்படின்னா எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் சிஸ்டமில் இருந்தால் யூஸ் பண்ணவும் கிடையாது. யூ கேன் யூஸ் இட் அட் யுவர் பர்டிகுலர் பர்சனல் கம்ப்யூட்டர், இல்லை யுவர் மொபைல் ஃபோன், இல்லை வேறு எனி அதர் பிளேஸ் யூ கோ வேர் யூ கேன் யூஸ் திஸ் சிஆர்எம் ஆன் கிளவுட். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்து மாறிடுச்சு. சாஃப்ட்வேர் ஆக்ட் ஆஸ் எ சர்வீஸ் சொல்லுவாங்க, SaaS அப்படின்ட்டு. CRM on cloud, otherwise called as SaaS, software act as service. ஸோ அந்த சாஃப்ட்வேரே வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணுற மாதிரி உருவாடிச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஆர்எம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சிஆர்எம் ஆன் கிளவுட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக சிஆர்எம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி எங்கே வேணாலும் யூ கேன் ஆக்சஸ்ன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிஆர்எம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன் 1960s we used direct mail as our marketing tool. 1980s we used to send our marketing related promotional activities through only direct mail or post. In 1970s direct response marketing or advertising were used. More advertisements were used on the televisions or radio on that time. Late 1970s direct marketing was used. We used to say personal selling, door to door marketing. Likewise direct marketing activities were happened during late 1970s. 1980s database marketing was introduced. Through all the customer databases were collected, stored and analyzed for the improvement of marketing activities. So database marketing were very popular during 1980s. Late 1980s one-to-one marketing was very popular. In that personalized kind of marketing activities were happened. They
they went to customer address and they sell are aware of the brand to the customers. That was happened during 1980s one-to-one marketing. 1990s loyalty marketing was emerged. This was very important. Many organizations were used this customer loyalty marketing programs during 1990s. Through that, they have understand the importance of customer loyalty. They have understood the concept of customer retention during 1990s. American Airlines were first introduced the customer loyalty program in order to retain or to gain loyalty among the customers. They introduced the customer loyalty card in India. Reliance stores were used this customer loyalty program. Maruti Suzuki was used this kind of customer loyalty program. Indian Oil Corporation and other oil marketing companies were utilized this customer loyalty program effectively. Late 1990s, relationship marketing was introduced in the market. That was very popular among the customers as well as the organizations. Customer relationship management or relationship marketing. Late 1990s, CRM concepts were very popular. Most of the organizations were understood this concept. Customer retention is more important than customer acquisition. In order to survive in the competitive market, the customer retention is very important. Also, the cost incurred for the retention of customer is very low than the acquisition of the customer. So most of the organization, especially retail industry, airline industry, banking industry, and other and hospitality industry, where the common industries used this relationship marketing or customer relationship management concepts in order to acquire the customers and maintain the sustainable long-term relationship with the customers. During 2000s, mobile CRM was introduced. Like I said before, like mobile app, there are so many CRM softwares. Mobile apps were introduced during 2000s. Most of the retail industries were used this mobile CRM softwares for managing the good relationship with the retailers, distributors, and other business partners. Late 2000s, nowadays eCRM or cloud CRM are very popular in our global marketing level. Electronic CRM and cloud CRM was the latest concepts of CRM. We have three different phases of evolution of CRM. மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது, மூணு டிஃப்ரெண்ட் பேசஸ் இருக்குது சிஆர்எம் உடைய எவல்யூஷனை சொல்கிறதுக்கு. சிஆர்எம் உடைய